Okay. Last class we have discussed about experiments of genetics. Monohybrid cross பத்தி மட்டும் last classல பார்த்தோம் அப்படினு பார்த்தோம். But now we shall discuss further experiments. So monohybrid cross ஓட endல நமக்கு ஒரு ratio கிடைச்சது. என்னன்னா 3:1, that is phenotypic ratio அப்படினு பார்த்தோம். Genotypic ratio is 1:2:1. See, in this experiment, all Mendelian experiments, parents cross பண்ணும்போது நமக்கு F1 ல ஒன்னு கிடைக்குது. F1 ல ஒன்னு கிடைக்குது. Parent ஓட ஒரு character மட்டும் F1 ல express ஆகுது. But another character cannot be expressed in F1, but that will be expressed in F2 by 1/4 of F2 plants. So இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் அப்ப என்ன பண்ணா 3:1 அப்படிங்கற ரேஷியோ கொடுத்தாரு, ரைட்? அதே போல மெண்டல் வந்து ஒரு கேரக்டருக்கு ரெண்டு எக்ஸ்பிரஷன் இருக்குறத கண்டுபிடிச்சாரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கேரக்டர்னா என்ன, ட்ரெய்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். each character has two different traits. Like if you take height is a character, height has two different expression. The one is tall, another one is dwarf. These two, tall and dwarfs, are not a character, that is traits, but height is a character. So this kind of approach, இந்த மாதிரியான யோசனைகள் எல்லாமே மெண்டல் வந்து அதாவது அவர் பார்த்து கண்டுபிடிக்கல. அவர் போய் குரோமோசோம் பார்த்து குரோமோசோம்ல ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் அவர் பார்க்கல. But he has given the rules. If you take a character, it has two different expression. So இந்த அதுக்கப்புறம் இதை அனலைஸ் பண்ணி இதுக்கு ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ கொடுத்து ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு இந்த மாதிரியான குவான்டிடேட்டிவ் அப்ரோச் ஆர் அனலைட்டிக்கல் அப்ரோச் ஜெனரலி கால்ட் as analytical empirical approach அப்படினு சொல்லுவாங்க. empirical approach is nothing but அனுபவம் சார்ந்த அறிவு அப்படினு சொல்றாங்க. அந்த காலத்துல குரோமோசோம்ஸ் பத்தி அவேர்னஸ் கிடையாது, ஜீன்ஸ் டிஎன்ஏஸ் பத்தி அவேர்னஸ் கிடையாது. பட் அப்பவே அவர் என்ன சொன்னார்னா ஏதோ ஒண்ணு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து F1 அடுத்த தலைமுறைக்கு ஜெனரேஷன் அதாவது பண்புகளை கடத்துது. அதுக்கு அவர் வச்ச பேர் வந்து பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு வச்சார். அந்த பார்ட்டிகல்ஸ்ல each particle has two different expressions அப்படின்னு அவர் சொன்னார். சோ அதனால தான் அவர் சொன்னதெல்லாம் இப்ப கண்டுபிடிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்குது. சோ அதனால தான் அத எம்பெரிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? குவான்டிடேட்டிவ் அனலைட்டிக்கல் எம்பெரிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுனா எல்லா மெண்டலோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அதே போல மெண்டலியன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஜெனரலி கால்ட் as particle or particulate theory அப்படின்னு சொல்லுவாங்க. particulate theory is nothing but the theory which was given by Mendel. அதாவது அவர் வந்து என்ன சொன்னார்னா ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்களோட ஜெனரேஷனுக்கு கேரக்டர் கொண்டு போற சப்ஸ்டன்ஸுக்கு அவர் வச்ச பேர் வந்து பார்ட்டிகல்ஸ். இப்போ நம்மளுக்கு அதுக்கு ஜீன் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறோம். பட் அந்த காலத்துல அவர் வச்ச பேர் பார்ட்டிகல்ஸ். ஸோ ஆல் த கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்ட் த்ரூ த பார்ட்டிகல்ஸ், ரைட்? ஸோ அதனால தான் அவரோட தேதிகள்லாம் அவர் வச்ச பேர் வந்து பார்ட்டிகுலேட் தேதி அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கிறார், ரைட்? ஸோ இது அவரோட எம்பெரிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வில் சி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். So after monohybrid crossலயே ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது. அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ. First we'll see what is back cross. Right? Back cross. Monohybrid back cross அப்படினு சொல்லலாம். பேக் கிராஸ்னா என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு கிராஸ் பார்த்தோம். தட் இஸ் monohybrid crossல டால் பிளான்ட் எடுத்தோம், ட்வார்ஃப் பிளான்ட் எடுத்தோம். தட் இஸ் ஹோமோசைகஸ் டால், ஹோமோசைகஸ் ட்வார்ஃப் எடுத்தோம். கம்பைன் பண்ணும்போது நமக்கு ஹெட்டிரோசைகஸ் டால் அப்படின்னு ஒன்று கிடைச்சது. தட் இஸ் இம்பியூர் டால் அப்படின்னு கூட சொல்லலாம், ரைட்? அந்த F1 ஜெனரேஷன்ல நமக்கு கிடைச்ச தட் இஸ் ஹெட்டிரோசைகஸ் டால் பிளான்ட் எடுத்துக்கலாம். அந்த டால் பிளான்ட்டோட அவங்களோட பேரண்ட கிராஸ் பண்ணா அதுக்கு பேர் தான் பேக் கிராஸ். சோ the back cross is nothing but it's a monohybrid cross of or monohybrid cross between F1 progeny with their parent is known as back cross. So if you take a parent, அவங்க பெற்றோர் எடுத்தீங்கன்னா there are ரெண்டு டைப் ஆஃப் பெற்றோர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து dominant பெற்றோர் இருக்காங்க, dominant parents are there, recessive parents are there, right? So அப்ப F1 வந்து dominant parent ஓட கிராஸ் பண்ணாலும் back cross தான், அதே F1 recessive parent ஓட கிராஸ் பண்ணாலும் அதுக்கும் back cross ன்னு தான் பேர். So back cross can be differentiated into two types, that is dominant back cross. Next one is recessive back cross, right? Do you understand? So back cross அப்படினா என்னன்னா F1 ல கிடைச்ச பிளான்ட் அவங்களோட பேரண்டோட கம்பைன் பண்றோம். பேரண்ட்னா ரெண்டு பேரண்ட் இருக்காங்க, ஒருத்தர் டாமினன்ட் இருக்காங்க, ஒருத்தர் ரிசெசிவ் இருக்காங்க. சோ ஒரு டாமினன்ட் பேரண்டோட F1 கிராஸ் பண்ணா அது டாமினன்ட் பேக் கிராஸ்.
recessive parent ஓட parent F1 cross பண்ணா அதுக்கு பேர் recessive back cross அப்படினு சொல்றாங்க. So first we will see what is dominant back cross, right? Okay. F1 ல நமக்கு கிடைச்சது வந்து tall plant, that is heterozygous tall. The heterozygous tall crosses with dominant parent. Dominant parent yaru? Tall dominant parent. So as we discussed, this plant produces two different type of gametes, that is capital T and small t. When the gametes are produced, that is haploid gametes. Then this plant produces only one kind of gametes because it has two identical alleles, homozygous. So ipo idoda cross panna enna agum, idoda cross ana enna agum, because இது male இது female இல்லையா. So cross ஆனா இது cross ஆனா capital T இது cross ஆனா capital T small t. So இதுவும் tall, but this is homozygous tall, this is heterozygous tall, right? All are tall plants. So back cross, dominant back crossல எல்லாமே tall plants தான் கிடைக்கும், நமக்கு dwarf plants கிடைக்காது, because one parent do not contains dwarf. Okay. Next we will see what is recessive back cross. Recessive back cross la adhe F1 parent, F1 plants crosses with recessive dwarf plant. So as usual, F1 plant produces two different gametes, parent produces only one kind of gametes. If we crosses, we will be getting capital T, small t, small t, small t, right? So here we will be get one tall plant as well as one dwarf plants. So inga dwarf plant illa, but anga enna kadaidu namakku dwarf plant kadaidu. So inga ena inga rendu edathillume small t irukku, so inga dwarf plant kadaikudhu. So oru tall oru dwarf plant kadaikiradunala recessive back cross oda ratio 1:1, dominant back cross ku endha ratio um kadaidu, ena ellame tall, there is no dwarf plants, right? So idha back cross oda importance. So next thing, this recessive back cross otherwise called as test cross. Test cross na சோதனை கலப்புன்னு சொல்லுவாங்க, பேக் கிராஸ்னா தமிழ்ல பிற்கலப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. So இந்த recessive back cross, அதாவது ஒடுங்கு பண்பு பிற்கலப்பு, இதுக்கு இன்னொரு பேர் தான் என்னது, சோதனை கலப்பு, அதாவது டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. So இது டெஸ்ட் கிராஸ், இது dominant back cross. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். So but why Mendel has done all these experiments? Already monohybrid cross experiments are done, monohybrid cross பண்ணிட்டாரு. பட் எதுக்கு இந்த மாதிரி சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் பண்ணாரு அப்படின்னா, இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ரீசன்ஸ் இருக்குது. என்ன ரீசன்ஸ்னா, இது பேக் கிராஸ் விட்டுருங்க, டெஸ்ட் கிராஸ் வாங்கலாம். டெஸ்ட் கிராஸ் அவர் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தி ஜீனோடைப் ஆஃப் F1. F1 ஓட ஜீனோடைப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தி டெஸ்ட் கிராஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் கிராஸ். See for example, அவருக்கு வந்து டால் பிளான்ட் ட்வார்ஃப் பிளான்ட் கிராஸ் பண்ணாரு. கிராஸ் பண்ணும்போது F1 ல எல்லாமே டால் பிளான்ட்ஸ், ரைட்? he was shocked because one parent character totally absent here. So எங்க போச்சு அந்த parent plant தெரியல. So finally he concluded that the another plant character hidden or masked in F1 ல இருக்குது அந்த character, but வெளிப்படல அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சார். So அப்ப வெளிப்படல அப்படின்னா அங்க இருக்குது அப்படின்னா அது ஒளிஞ்சிட்டு இருக்கும் இல்லையா, அப்ப அந்த plant வந்து it's not a pure, that is it's not a homozygous, it is heterozygous. So tall plant அப்படினா எல்லாமே tall plant தான் F1 ல, பட் எத்தனை இதுல homozygous tall, எத்தனை இதுல heterozygous tall அப்படி எதனா அது இருக்குதா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படினா இதுதான் ஒரே வழி. because அந்த காலத்துல chromosomes, microscopes எதுவுமே கிடையாது. So listen here, இப்போ இது F1 ஓட back the recessive parent cross பண்ணா we will be getting one tall one dwarf. So what it means that dwarf plant ஒன்னு tall plant ஒன்னு வந்ததனால dwarf planting வந்ததனால both the parent contains dwarf character. So this tall is not homozygous tall. Understand? Suppose this tall is homozygous tall, comes here, homozygous tall இருந்துச்சு அப்படின்னா, for example இங்க போடலாம். suppose இந்த tall வந்து homozygous tall அப்படின்னா பாருங்க, we will have tall gametes, dwarf gametes. If we mix it, we will be getting only tall plants தான் கிடைக்கும், dwarf plant கிடையாது, நமக்கு ரேஷியோ கிடைக்காது. சோ அப்ப ஏன்னா இங்க என்ன இல்ல, dwarf character இல்லாதனால இங்க காம்பினேஷன்ல dwarf வராது, dwarf plant கிடைக்காது. சோ உங்களுக்கு F1 ல dwarf plant கிடைச்சிச்சு அப்படின்னா that particular F1 plant parent எடுத்து F1 plant வந்து it's not homozygous, it's heterozygous. So to find out the genotype of F1 we have to proceed recessive back cross or test cross. So அதனால தான் test cross ஓட definition எப்படி கிடைக்கும் அப்படின்னா, the cross
between the two parents of unknown genotype with recessive parent. Unknown genotype with recessive parent. The cross between unknown genotype with recessive parent. This is unknown genotype. So to find the genotype of this particular plant, we have to proceed at this recessive or test cross, recessive backcross or test cross. உங்களுக்கு புரிஞ்சிருக்கா என்ன டெஸ்ட் கிராஸ்னா என்ன பேக் கிராஸ்னா என்ன புரியுதா? சோ பேக் கிராஸ் அப்படிங்கிறது F1 ஓட எந்த பேரண்ட கிராஸ் பண்ணாலும் பேக் கிராஸ் தான். அது டாமினன்ட் இல்ல ரிசெசிவ் எதுவா இருந்தாலும் பேக் கிராஸ். அது ரிசெசிவ் மட்டும் பண்ணா அது ரிசெசிவ் பேக் கிராஸ் னு சொல்லலாம் இல்ல டெஸ்ட் கிராஸ் னு சொல்லலாம். சோ உங்க புக்ல டெஸ்ட் கிராஸ் தனியா ஒரு டாபிக் போட்டு கொடுத்திருப்பாங்க. அப்படியே படிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சோ அதே தான் இதுவும். ரைட்? சோ ஓகே. சோ அப்ப டெஸ்ட் கிராஸ் ஓட ரேஷியோ என்னது 1:1 பட் பேக் கிராஸ் ரேஷியோ கிடையாது. எல்லாமே டால் பிளான்ஸ் வரும் பேக் கிராஸ்ல. That is it. Dominant back cross. So test cross oda ratio ketalum 1:1. Recessive back cross oda ratio ketalum 1:1. Understand? Okay. Okay. Now monohybrid cross has totally completed. Next experiment is dihybrid cross. Dihybrid cross. இரு பண்பு கலப்பு. So monohybrid cross when we discuss monohybrid cross, in that cross the Mendel has concentrated only one character, that is plant's height. Right? The cross made two different plants which is differ by one character. But here the cross between two different plants which is differed by two characters. Now we should focus on two different character on the single plants. Understand? So what are the character he has taken, Mendel has taken for dihybrid cross? Enna character eduthukkrana, first character vandu seed oda shape. Seed oda shape la rendu irukudhu, rendu expressions irukudhu. One on the round and another one is wrinkle. Next seed oda color. One is yellow and another one is green. Right? So these two character, either rendo character, in the character oda rendu expressions idu, that is traits. In the character oda rendu expressions idu, in the character ku inda rendu traits irukku. Okay, so now we should focus on two different character. Understand? So let's see what is dihybrid cross, how did he conduct it. Okay, so first he has taken tall dominant plant வந்து என்னன்னா round, that is seed shape on the round and yellow நம்ம சொன்னோம் இல்லையா. so இது ஒரு gene, இது ஒரு gene, two different gene. Right? We should focus on two different gene. Next இங்க wrinkle and green. so இதுவும் ஒரே gene, ஒரு gene ஓட ரெண்டு expressions. என்னென்ன expressions? round and wrinkle comes under one single gene. Yellow and green comes under single gene. Because these two are single character, these two are single character. They are expressed in different manner, right? So this is round and yellow. So this is wrinkled green. Okay. So now we shall discuss how does the experiment takes place. Okay. So இது வந்து as we discussed already, இது மேலாவோ இது ஃபீமேலாவோ கன்சிடர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும் எப்படி கன்சிடர் பண்றதுன்னு. கன்சிடர் பண்ணும்போது இதோட போலன் கிரெயின்ஸ் வந்து அதோட ஃபீமேலோட ஸ்டிக்மால போய் கிராஸ் ஆகுது. So என்னென்ன டைப் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் இங்க கொடுக்குது அப்படின்னா, இந்த பிளான்ட் ப்ரொடியூசஸ் only one kind of pollen grains because homozygous plant இல்லையா. So இதுல இருந்து R ல இருந்து ஒரு R வரும் because haploid, parents diploid, gametes are haploid. So இது pollen grain ஓட ஜீன். Y ல இருந்து ஒன்னு வரும். So அதே போல இங்க small r ஒரு small r. Right? This is egg, that is ovule, this is pollen grain. So the pollen grain and egg fuse together, it produces new plant, that is capital R, small r, capital Y and small y. Right? Undoubtedly this plant is round and yellow. Why it produces round and yellow? Because this is dominant character, this is recessive character. So in F1 generation, this is gametes, this is parents. Okay. So F1 generation நமக்கு கிடைச்சது என்ன? Capital R, that is round yellow plants கிடைச்சது. So இது dominant, இது recessive. Right? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Okay. இப்போ F1 நம்ம selfing பண்ணலாம். F1 selfing பண்ணலாம். F1 crosses with again F1. Selfing பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா
that is capital R, small r, capital Y, small y, crosses with capital R, small r, capital Y and small y, right? So see, now this plant, we will consider this as a male, this as a female. This plant produces 4 different type of gametes, that is 4 different type of pollen grain will be produced by single plant, as well as this plant produces 4 different type of ovule. So why should this plant produce 4 different type? Why can't this plant produces 4 different type? Because see, this is also producing 4, but all 4s are similar. எல்லாத்துலயுமே capital R, capital Y தான் இருக்கும். ஆனா எங்க அப்படி இல்ல, capital R இருக்குது, small r, small y இருக்குது. So அந்த combinations வித்தியாசமா இருக்கும் இல்லையா? So அப்படி பாத்தீங்க அப்படினா, so first one capital R, இந்த R ல இருந்து ஒரு அலின்ஸ் எடுத்துக்கணும், Y ல இருந்து ஒரு அலின். எந்த அலின் வேணா எடுத்துக்கலாம், capital Y. Next capital R, small y. Small r, capital Y. Small r, small y. Okay. So again இங்கேயும் அதே மாதிரி capital R, capital Y, capital R, small y, small r, capital Y, small r, small y. So we have 4 different type of gametes from male as well as 4 different type of gametes from female. So this 4 combines with this 4. 4 into 4 we will be getting 16 plants will be produced. So what are the 16 plants? Let's see. Let's see. By this checkerboard. Okay. So capital R, capital Y, capital R, small y, small r, capital Y, small r, small y. Again capital R, capital Y, capital R, small y, small r, capital Y, small r, small y. Okay. So when this male gamete fuses with female gametes, we will have capital R, capital R, capital Y, capital Y. So if this one capital R, capital R, capital Y, small y. So now I am adding that. So this 16 combinations have made. So what are the 16 combinations? See, so இதுல வந்து R இருக்குறதுனால இது என்னது round, Y இருக்குறதுனால yellow. So capital Y இருந்தாவே அது yellow தான். So நம்ம இங்க கேட் பிரிச்சுக்கலாம், round yellow. Okay, round yellow க்கு நம்ம ஒரு சிம்பிள் கொடுக்கலாம், round symbol. Okay. Next வந்து நமக்கு okay என்ன round yellow க்கு round symbol கொடுத்தலாம். இதுவும் round yellow, ஒரு capital Y இருந்தா கூட அது yellow தான், right? Okay, இது round symbol. ஏன் அப்ப இன்னொரு Y என்ன, ஏனா இது dominate பண்ணும் recessive. Okay, இங்கேயும் capital R, capital Y இருக்குது round. இங்க capital R, capital Y round. இங்க capital R, capital Y round symbol. Capital இங்க பாருங்க capital R but there is no capital Y. So round seed தான், but it's not yellow in color, it is green in color. Right? So இதுக்கு நம்ம வித்தியாசமான ஒரு symbol கொடுக்கணும், that is round and green. So round green. Okay, இதுக்கு வந்து triangle symbol. So இங்க பாருங்க round yellow, round symbol. Round green. Okay, triangle. Okay, again round yellow. This is not round, smaller. So wrinkle, but it's yellow. Understand? So wrinkle yellow. இதுக்கு ஒரு symbol கொடுக்கணும். We put star. So wrinkle yellow, so star. Okay. So again wrinkle yellow, star. Round yellow. Round, it's not yellow, it's green. Round green, small. So round green, a triangle. Round and wrinkle yellow, so star. So finally this one is it's wrinkle green. So இது வந்து rectangle கொடுக்கும், right? So இந்த மாதிரி 4 combination plants நம்மளுக்கு இங்க கிடைச்சிருக்கு.
புரியுதா? சோ எத்தனை ரவுண்ட் இருக்கு பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 சோ 9 plants round and yellow. எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு பாருங்க 1 2 3 மூணு ட்ரையாங்கிள். எத்தனை ஸ்டார் இருக்குது 1 2 3 ஸ்டார். எத்தனை பாக்ஸ் இருக்குது ஒரே ஒரு பாக்ஸ். So நம்மளுக்கு கிடைச்ச ரேஷியோ என்னன்னா 9:3:3:1 is the ratio which we have observed by dihybrid cross. பட் நம்ம என்ன பிளான்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா we have taken round and yellow and wrinkle green. So 9 and 1 இதுதான் நம்ம பேரண்ட்ஸ் எடுத்துக்கணும். ரைட்? F1 ல நமக்கு என்ன கிடைச்சது? round and yellow தான் கிடைச்சது. பட் F2 ல round and yellow கிடைச்சிருக்குது. But apart from this round and yellow some new combinations have been created here. That is round green இல்ல. round ன்றது dominant character, green ன்றது recessive character. அதே போல yellow wrinkle and yellow. Wrinkle is recessive character, yellow is dominant character. So இந்த மாதிரி new combinations இங்க create ஆயிருக்கு. So 3:3, right? So this is what dihybrid cross. Understand? So இந்த dihybrid cross இதோட முடியல. இதுல ஏன் இந்த மாதிரி new combinations create ஆச்சு அப்படி நமக்கு தெரியும், right? So இது நமக்கு எப்படி தெரியணும் அப்படினா அதுக்கு ஒரு லாஸ் இருக்கு. நம்ம ஏற்கனவே ரெண்டு லாஸ் பார்த்திருக்கோம், மெண்டல் லாஸ். நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க அப்படினா first law is law of dominance, second law is the law of purity or law of segregation. Now the third law we shall discuss here. Right? Without understanding this dihybrid cross we should not understand what is third law. Now do you understand what is dihybrid cross? இந்த 9:3:3:1 அப்படிங்கற பிளான் வந்துச்சு, right? So இப்போ நமக்கு dihybrid cross என்ன பண்ணுது அப்படி நம்ம பார்க்கலாம். Okay. So நமக்கு F1 ல capital R small r capital Y small y அப்படிங்கற பிளான் கிடைச்சது. capital R small r capital Y small y. So இது F1 செல்ஃபிங் பண்ணும்போது parent வந்து capital R capital R capital Y capital Y, இங்க small r small r small y small y. So இங்க இருந்து capital R capital Y, இங்க இருந்து small r small y வந்து கம்பைன் ஆயிட்டு இந்த பிளான்ட் கிடைச்சது. நம்ம ஒண்ணு மட்டும் எழுதிக்கலாம், capital R small r capital Y and small y. So this is round and yellow. This is also round and yellow, but this is homozygous, this is heterozygous. Okay. See, so far we have discussed only one gene. இது வரைக்கும் நம்ம ஒரு ஜீனை பத்தி மட்டும் தான் பார்த்தோம். இப்போதான் நம்ம ரெண்டு ஜீன் எப்படி இன்ஹெரிட் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம், right? See, for example, if you take a chromosome, ஒரு chromosome எடுத்துக்கலாம். இந்த chromosomeல R அப்படிங்கிறது இங்க இருக்குன்னு வெச்சுக்கலாம், capital R. Right? Capital R இங்க இருக்கு. So இங்க அப்ப என்ன இருக்கும்? small r. இங்க வந்து capital Y இருக்குது. இங்க வந்து சரி இன்னொரு chromosome எடுத்துக்கலாம். இங்க வந்து Y capital Y, இங்க small y இருக்கு. இது ஒரு ஜீன் இல்லையா? இது ஒரு ஜீன். மேபி இதே குரோமோசோம்ல இருக்குது இல்ல பக்கத்துல இருக்குது, எங்க வேணா இருக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. So how does these two genes inherited அப்படி நமக்கு தெரியணும், ரைட்? இது எப்படி இன்ஹெரிட் ஆகுது பாருங்க. இப்போ இது எடுத்துக்கலாம், இங்க கம்பைன்ட் ஆயிடுச்சு, ரைட்? கேபிட்டல் R ஸ்மால் r வந்துருச்சு. சோ எந்த குரோமோசோம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து கேபிட்டல் R இருக்குது, இங்க ஸ்மால் r இருக்குது. இன்னொரு குரோமோசோம்ல இங்க வந்து கேபிட்டல் Y இருக்குது, இங்க ஸ்மால் y இருக்குது. Right, ரெண்டுமே இருக்கு. இப்போ listen here, this plant produces 4 different type of gametes. Already I told that இந்த plantல இருந்து 4 gametes கிடைக்கும். இதே மாதிரி ஃபீமேல்லயும் 4 gametes கிடைக்கும் நான் சொன்னேன், right? See, this capital R அப்படிங்கற இந்த capital R இருக்கிற allele, right? I'm not talking about gene. Listen carefully. ரெண்டுமே சேர்ந்ததான் gene. But now I'm talking about allele. When gametic formation ஆகும்போது என்ன ஆகும்? செப்பரேட் ஆகும் இல்லையா? செப்பரேட் ஆகும், அதான் செப்பரேட். இதுல இருந்து ஒன்னு செப்பரேட், இதுல இருந்து ஒன்னு பிரிஞ்சிரும். I understand. See, இந்த கேபிட்டல் R எந்த y ஓட சேரணும்? எந்த y இந்த கேபிட்டல் R இப்போ இது ஒரு போலம் ரிங், ரெண்டு போலம் ரிங் வெயிட் பண்ணுதுன்னு வெச்சுங்க. இதுல இருந்து ஒன்னு போணும், இதுல இருந்து இந்த கேபிட்டல் R போகுதுன்னு வெச்சுங்க. இந்த y ல இருந்து எது போகும்? கேபிட்டல் R கிட்ட கேபிட்டல் Y தான் போகுமா? இல்ல ஸ்மால் y போகுமானா எது வேணா போகலாம், ரைட்? சோ கேபிட்டல் R and கேபிட்டல் Y இருக்கலாம், இல்ல கேபிட்டல் R and small y இருக்கலாம். அதே போல small r capital Y இருக்கலாம், small r small y இருக்கலாம். So this gene or this allele can bind with any other allele. It may be dominant or recessive. It may bind with capital Y or it may bind with small y. This is not determined. It is in the hands of nature.
எது வேணா எதுல வேணா சேரலாம். Right? This law is known as independent assortment. Independent assortment. So தமிழ்ல சார்